வணக்கம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் 2000 வருஷம் பழமையான ஆன்மீக வரிகள், இன்னொரு பக்கம் இன்னைக்கு நாம பயன்படுத்துற அதிநவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா என்ன நடக்கும்? வாங்க, இந்த ஆச்சரியமான சங்கமத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற போன்ல உலகத்துல இருக்கிற மொத்த அறிவும் அடங்கிருச்சு, சரிதானே? ஆனா மனசுல இருக்கிற அமைதி அது எங்க போச்சு? அறிவு அதிகமாக அதிகமாக நம்மளோட அமைதி குறைஞ்சுகிட்டே போகுதா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு அஸ்திவாரம். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற ஒரு பிரச்சனைய பத்தி பேசுவோம். அது என்னன்னா, இந்த நவீன உலகத்தோட வேகம் அது நமக்கு கொடுக்கிற மன அழுத்தம். சில சமயம் வாழ்க்கை ரொம்ப சிக்கலா ஒரே குழப்பமா இருக்கிற மாதிரி தோணுதா? என்ன பண்றது, எங்க போறதுனே தெரியாம ஒரு பெரிய புதிர் மாதிரி. நீங்க மட்டும் இப்படி ஃபீல் பண்ணல, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்மள பலரோட நிலைமை இதுதான். சரி, இந்த மாடர்ன் காலத்து குழப்பங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஞான பொக்கிஷத்துல தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? திருவாசகம் இது வெறும் பக்தி பாடல்கள் மட்டும் இல்லைங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனோட மனசை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு எழுதினப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. மாணிக்கவாசகர் எழுதின ஒவ்வொரு வரியும் காலத்தையே கடந்து இன்னைக்கும் நம்மளோட குழப்பங்களுக்கு ஒரு பதிலா நிக்குது. இந்த ஒரு பழமொழி போதும் திருவாசகத்தோட சக்திய சொல்ல. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அப்படின்னா அதோட வரிகளை கேட்டு யாருக்கு மனசு உருகலையோ அவங்களுக்கு வேற எதை கேட்டாலும் மனசு உருகாதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பல நூற்றாண்டுகளா மக்களோட மனச தொட்ட வரிகள் இது. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. 2000 வருஷம் பழமையான இந்த ஞானத்தை இன்ஸ்டாகிராம் வேகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? இங்கதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டெக்னாலஜி, அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பாலமா உள்ள வருது. யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ஆன்மாவோட ஆழத்தையே தொடுற பழங்கால ஞானம், இன்னொரு பக்கம் டேட்டாவை வச்சு இயங்குற நவீன டெக்னாலஜி. இது ரெண்டும் சேரும்போது ஒரு புதுவிதமான அனுபவம் உருவாகுது. அதுதான் இதோட பவரே. இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு அற்புதமான மொழிபெயர்ப்பாளர் மாதிரி வேலை செய்யுது. அது என்ன பண்ணுதுன்னா, திருவாசகத்தோட ஆழமான, சில சமயம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கிற கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நமக்கு புரியுற மாதிரி இசையா, கண்ணு முன்னாடி ஓடுற காட்சிகளா, சிம்பிளான விளக்கங்களா மாத்தி கொடுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, பழங்கால ஆன்மாவை நம்மளோட மாடர்ன் மொழியில பேச வைக்குது. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இது வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்ல. இது அந்த ஞானத்தை மனசார உணர்றதுக்கான ஒரு பயணம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்க நம்ம நோக்கம் என்னன்னா, உங்க தலையில நிறைய தகவல்களை கொண்டு போய் திணிக்கிறதில்ல. உங்க இதயத்தை அந்த ஞானத்தால நிரப்புறது தான். அது வெறும் அறிவா உங்க மூளையில தங்குறதை விட ஒரு உணர்வா உங்களுக்குள்ள ஆழமா பயணிக்கணும். இந்த 5 ஸ்டெப்ல நடக்கிற ஒரு பயணம் ஒரு பாடலை வெறும் வார்த்தைகள்ல இருந்து உங்க வாழ்க்கை பாடமா மாத்துது. எப்படின்னா, முதல்ல நீங்க பாடலை கேக்குறீங்க. 2வது ஏஐ உருவாக்குன இசையில அப்படியே கரையிறீங்க. 3வது அந்த பாடலோட அர்த்தத்தை ஒரு கதையா, காட்சியா பாக்குறீங்க. 4வது அது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறீங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா, சரி இதை என் வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற தெளிவை பெறுறீங்க. பாத்தீங்களா, இது வெறும் படிப்பு இல்ல, ஒரு முழுமையான அனுபவம். அப்போ கடைசியா நம்ம வந்து நிக்கிற முக்கியமான புள்ளி இதுதான். நிறைய புத்தகங்களை படிச்சு அடுக்கி வைக்கிறது நம்ம நோக்கம் இல்ல. அதுல இருக்கிற ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் எளிமையாவும் அழகாவும் மாத்திக்கிறது தான் உண்மையான வெற்றி. சரி, அப்போ இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் ஆனது? ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. நீங்க யாரா வேணா இருங்க, வாழ்க்கையோட எந்த கட்டத்துல வேணா இருங்க, இதுல உங்களுக்காக கண்டிப்பா ஏதோ ஒன்னு இருக்கு. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா? தினமும் 100 முடிவுகள், 1000 டென்ஷன், அப்படிதானே? இந்த ஞானம் நீங்க எடுக்கிற முடிவுகள்ல ஒரு தெளிவையும் வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காம உங்க வேலையில ஒரு மன நிம்மதியையும் கொண்டு வரும். இல்ல, இந்த உலகத்தோட வேகத்துல ஓடி ஓடி ரொம்ப சோர்ந்துட்டீங்களா? பெரிய பெரிய சாதனைகளை விட ஒரு நிமிஷம் நிம்மதியா இருந்தா போதும்னு தோணுதா? அப்போ கண்டிப்பா இது உங்களுக்கு தான். வாழ்க்கையோட வேகத்தை கொஞ்சம் குறைச்சு, பயமோ பதட்டமோ இல்லாம அதை ரசிச்சு வாழ இது உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். நீங்க ஒரு அப்பாவா, அம்மாவா இருக்கீங்களா? குழந்தைங்களை எப்படி வளர்க்கறது, உறவுகளை எப்படி சரியா கையாள்றது, நம்ம கோவத்தையும் அழுத்தத்தையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? திருவாசகத்துல இருக்கிற ரொம்ப எளிமையான உண்மைகள் உங்க குடும்பத்தை சரியான பாதையில வழிநடத்த ஒரு கைடா இருக்கும். இல்ல, நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்ல இப்பதான் வேலை தேடிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையில நான் அடுத்து என்னதான் பண்ண போறேன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோட இருக்கிறீங்களா? மார்க், டிகிரி, சம்பளம் இது எல்லாம் தாண்டி உங்களுடைய உண்மையான மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கான ஒரு பாதையை நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ஒரு துணையா இருக்கும். ஆக கடைசியா நம்ம இந்த ஒரு கேள்வியில வந்து நிக்கிறோம். ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான மன அமைதியை திறக்கிறதுக்கான சாவி இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இந்த நவீன டெக்னாலஜி கிட்ட இருக்க முடியுமா?
இது நம்ம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி.